இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஏதோ ஒரு வழியாக பிரகடனப்படுத்துகிறபடியினால் அதை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேணும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியதே என்று சொல்லி நாம் உறுதியாக நாட்டி நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேணும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். 1 கொரிந்தியர் 11:1. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அப்போ இந்த தலையங்கம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்போ 1 கொரிந்தியர் 11:1க்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த 1 கொரிந்தியர் 11:1க்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்போ இதே மாதிரி இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பல இடங்களில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 1 கொரிந்தியர் 4:16 சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவற்றை நிருபங்கள் பவுல் அப்போஸ்தலருடைய நிருபங்கள் டோமர் நிருபத்தில் இருந்து எபிரேயர் நிருபம் வரை உள்ள 14 நிருபங்களிலே அவர் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி தனக்கு கிடைத்த அந்த வெளிப்பாட்டை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த வெளிப்பாடு அவ்வளவு இலகுவாக அறியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்றதை
பேதுரு அப்போஸ்தலரே தெளிவாக சொல்லியிருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ பேதுரு அப்போஸ்தலரே அது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறபடியினால என்னவோ தெரியல, பவுல் அப்போஸ்தலர் திருப்பி நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன பின்பற்றுகிறவர்களாயிருங்கள், என்ன பாருங்கள், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாருங்கள், நான் என்ன மாதிரி வாழுகிறேனோ அதே மாதிரியே நீங்களும், நான் என்ன மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதே மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பல முறை சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? நான் நினைக்கிறேன் அது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகிறது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. கிறிஸ்துவின் சிலுவை அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. நீங்கள் நினைத்த மாதிரி வியாக்கியானம் செய்து நீங்கள் நினைத்த மாதிரி நீங்கள் வாழ முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறபடியினால் என்னை அடிக்கடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதன்படியே அதே மாதிரியே நீங்களும் பின்பற்ற வேணும் என்று சொல்லி அதிகமாக தான் எழுதின நிருபங்கள் 14 நிருபங்களிலேயும் அவர் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறத நான் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் ஆரம்பத்தில் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற விடாமல், ஸ்திரியின் வித்து பூலோகத்திற்கு வர விடாமல் பிசாசானவன் தடை செய்தான் என்று நாங்கள் அறிந்திருக்க வேணும். அடுத்ததாக காயினை வஞ்சித்து ஆபேலை கொன்றான். ஆதியாகமம் 4:8. பெண் மூலமாக ஸ்திரியின் வித்து வரவிடாமல் விழுந்து போன தேவதூதர்களை மனுஷகுமாரத்திகளோடு கூட பண்ணி ஆதியாகமம் 6:4 அதனை தடை செய்தான். அப்போ சாத்தான் தொடர்ச்சியாக, அதாவது தேவனுடைய மீட்பின் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாதபடிக்கு அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏதோ ஒரு வழியாக தடையை ஏற்படுத்தி கொண்டு வந்தான் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமை வஞ்சித்து ஆகாரோடு தொடர்பு ஏற்படுத்தி ஸ்திரியின் வித்தை பற்றிய தேவனுடைய வாக்கு தத்தத்தை அர்த்தமற்றது ஆக்கினான். ஆதியாகமம் 16:1-3. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை அபிமெலேக்கோடு கூட பண்ணி அதன் மூலமாக ஸ்திரியின் வித்தை தடை செய்வதற்கு சாத்தான் எடுத்த முயற்சி தேவனுடைய தலையீட்டினால் நிறுத்தப்பட்டது. ஆதியாகமம் 20:3-7. ஆபிரகாம் போன்று ஈசாக்கும் வஞ்சிக்கப்பட்டிருந்தும் தேவனுடைய தலையீட்டினால் சாத்தானுடைய முயற்சி கைகூடாமல் போயிற்று. ஆதியாகமம் 26:8-10. அப்போ தொடர்ச்சியாக பார்த்தால் என்னமானால் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தாதபடிக்கு சாத்தான் தடையை மேற்கொண்டிருந்தான். சாத்தான் பல்வேறு விதமான தடையை போட்டு கொண்டிருந்தான். அதே மாதிரியே கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை அறிந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய வழிமுறையை அறியாதபடிக்கு, அதனை பின்பற்றாதபடிக்கு சாத்தான் நிச்சயமாக தடைகளை போடுவான் என்றதனாலேயே பவுல் அப்போஸ்தலர் நீங்கள் என்ன பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்ன பின்பற்றுங்கள் என்று சொல்லி அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தார். சீக்கேம், அடுத்ததாக சீக்கேம் என்பவனை சாத்தான் எழுப்பி யாக்கோபினுடைய குமாரத்தியாகிய தீனாளை தீட்டுப்படுத்தினான். ஆதியாகமம் 34:1-2. இப்படியாக பல்வேறு விதமாக சாத்தானுடைய வஞ்சனைக்கு உட்பட்டு
தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய ஜனங்களே இடரலாயிருந்தார்கள். அப்போ தேவனுடைய மீட்பின் திட்டத்தை தேவனுடைய ஜனங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் பெரும் இடரலாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிய வேணும். இந்த விதமாக சாத்தான் இடரலை ஏற்படுத்தி கொண்டு வந்தான். பழைய ஏற்பாட்டில் சாத்தானுடைய வஞ்சனைகள் பல்வேறு விதமாக வெளிப்பட்டதை நாம் காண்கிறோம். ஆயினும் தேவனுடைய வாக்குத்தத்தம் தொடர்ச்சியாக ஏறெடுக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களூடாக அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. தேவனுடைய மீட்பின் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆதியாகமம் 3:15 அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்திரியின் வித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்திரியின் வித்து. ஸ்திரியின் வித்து பூமியில் பிறந்த பின்பும் அதனை கொலை செய்வதற்கு சாத்தான் ஏரோது ராஜாவை வஞ்சித்து அவன் மூலம் எடுத்த முயற்சி தேவனுடைய தலையீட்டினால் தடை செய்யப்பட்டது. மத்தேயு 2:3. அப்படியாயின் சாத்தான் வேதாகமத்தை வாசிக்கிறானா? வேத வாக்கியங்களின் ஆவிக்குரிய பொருளை அவன் அறிந்திருக்கிறானா? நிச்சயமாக அறிந்திருக்கிறான். நிச்சயமாக வேத வாக்கியங்களை அவன் வாசிக்கிறான். ஆனால் அவற்றை அவன் நம்புவதில்லை. அப்போ என்ன காரணத்துக்காக வாசிக்கிறான்? கிறிஸ்தவர்களை தாறுமாறாக்கிறதுக்கும் அவிசுவாசிகள் கிறிஸ்துவிட்ட வராமல் தடை செய்கிறதுக்கும் அவன் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறானே தவிர அவன் வேத வார்த்தைகளை நம்புகிறது இல்லை. அப்போ இதற்கு உதாரணமாக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்தில் சோதிப்பதற்கு சங்கீதம் 91:11-12 அவன் உபயோகித்ததை நாம் காண்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதற்கு அவன் வேத வசனத்தை பாவித்தான். அப்போ இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, சாத்தான் வேத வசனத்தை வாசிக்கிறான், அவனுடைய அர்த்தத்தை அவன் விளங்கிக் கொள்ளுகிறான், ஆனால் அதை அவன் நம்புவதில்லை என்பது தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சாத்தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். ஆனபடியால் தான் அவன் மற்றவர்களையும் வஞ்சிக்கிறான். வஞ்சனை வல்லமை உள்ள சக்தி என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். வஞ்சனை மகா வல்லமை உள்ள ஒரு சக்தி. அது கடவுளாலேயே அந்த வஞ்சனையை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர மனுஷ பலத்தினாலே ஒரு பொழுதும் நிறுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வஞ்சனை வல்லமை உள்ளொரு சக்தி என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய மிக பெரிய ஆயுதம் வஞ்சனை. இந்த வஞ்சனையின் மூலம் கோடிக்கணக்கான மனுஷர்களை பாதாளத்துக்கு சாத்தான் இழுத்து கொண்டு போய்த்தான், இழுத்து கொண்டிருக்கிறான், இழுப்பான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இக்கட்டில் இருந்து, இந்த மாதிரியான இக்கட்டு நடைமுறையில் இருக்கிறபடியினாலும் ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து அதன் மூலம் இந்த உண்மையை பவுல் அப்போஸ்தலர் அறிந்திருக்கிறபடியினால் இந்த இக்கட்டிலிருந்து கொரிந்தியர்களை பாதுகாப்பதற்காகவே பவுல் அப்போஸ்தலர் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என 1 கொரிந்தியர் 11:1 வேண்டிக் கொண்டார். மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ புறஜாதிகளாயிருந்து விக்கிரக ஆராதனையினாலும் மனுஷருடைய கற்பனைகளினாலும் தத்துவங்களினாலும் தங்களை இழிவுபடுத்தி கொண்டிருந்த கொரிந்தியர்கள். அப்போ ஆரம்பத்தில் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்கிட்ட போகும் பொழுது அந்த மனுஷர்கள் ஒரு வினோதமான மனுஷர்களாக இருந்தார்கள். விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருந்தார்கள்.
மனுஷ கற்பனைகளை அதிகமாக பயன்படுத்தினார்கள். தத்துவங்கள் அது அவர்களுடைய, அதாவது அடிக்கடி அவர்கள் அந்த தத்துவங்கள் மூலம் அதுதான் வாழ்க்கை முறை என்று சொல்லி அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியாக தங்களை இழிவுபடுத்தி கொண்டிருந்த கொரிந்தியர்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்திய பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் இப்பொழுது சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விலகி வேறு பலவற்றிற்கு விசுவாசத்தை திசை திருப்பி இருக்கிறதை அவர் கண்டுகொண்டார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்னத்தை கண்டு கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை நான் கொடுத்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசம் என்பதை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அவர்கள் இப்போ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை விட்டு விலகி வேறொரு விசுவாசத்தில் அவர்கள் முற்று முழுதுமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறபடியினால் அவர்கள் அந்த மாதிரி நம்பிக்கை கொண்டிருக்கிறத பவுல் அப்போஸ்தலர் கண்டார். அப்போ கொரிந்தியர்கள் அங்கங்கே அவர்கள் அந்த விசுவாசத்தை திருப்பி இருக்கிறார்கள் என்றதை நாம் தெளிவாக அறிய வேணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டிய விசுவாசம் வேறொன்றுக்கு திசை திருப்பப்பட்டதை பவுல் அப்போஸ்தலர் கண்டார். அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், கொரிந்தியர்கள் போதகர்களில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். 1 கொரிந்தியர் 1:12. தண்ணீரில் ஞானஸ்தானத்தில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். 1 கொரிந்தியர் 1:17. வேறொரு இயேசுவில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். 2 கொரிந்தியர் 11:4. ஆவிக்குரிய வரங்களில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். நியாய பிரமாணங்களில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடம் இருக்க வேண்டிய விசுவாசம் இப்போ என்ன மாதிரி என்று சொன்னால், தங்களுக்கு எது சரி என்று சொல்லி தென்பட்டதோ அதன்படி அதுகளை அவர்கள் விசுவாசிக்கிறார்களே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் விலகி இருக்கிறார்கள். அப்போ ஆவிக்குரிய விஷயங்களிலே அவர்கள் கூடுதலான கவனம் செலுத்துகிறார்கள். தண்ணீரில் ஞானஸ்தானம் ஆவிக்குரிய விஷயம். மற்றது போதகர்கள் முக்கியமாக தேவைதான். மற்றது அடுத்ததாக அவர்கள் ஆவிக்குரிய வரங்களில் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய ராபோஜனத்தை அவர்கள் அதிகமாய் விசுவாசிக்கிறார்கள். ஆவிக்குரிய வரங்களை விசுவாசிக்கிறார்கள். தண்ணீரில் ஞானஸ்தானத்தை விசுவாசிக்கிறார்கள். கர்த்தருடைய ராபோஜனத்தை விசுவாசிக்கிறார்கள். நியாய பிரமாணங்களை விசுவாசிக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அதிலே அவர்கள் விசுவாசம் வைக்கிறதில்லை. இதனை பவுல் அப்போஸ்தலர் கண்டார். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வேறொன்றுக்கு திசை திரும்பினார்கள். இதுதான் சாத்தான் செய்கிற முக்கியமான ஒரு அலுவல். எந்த காலத்திலும் சிலுவையில், அதாவது இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறதுக்கு சாத்தான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டான். இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துவிட்டால் விசுவாசத்தை சீக்கிரமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வேறொன்றுக்கு திசை திருப்புறதில் சாத்தான் மும்மரமாக ஈடுபட்டிருப்பான் என்பதையும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட மற்றதுகளையும் சேர்த்து விசுவாசிக்கலாம் தானே என்று சொல்லி சாத்தான் அந்த மாதிரியாக கிறிஸ்தவர்களை தன்னுடைய பக்கம் இழுத்து கொள்கிறது வழக்கம். ஏனென்று சொன்னால், வேறொன்றுக்கு விசுவாசம் திரும்பினால் விசுவாசிகள் தங்களோட பொக்கிஷத்தை அவர்கள் இழந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த பொக்கிஷத்தை அவர்கள் இழந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல
நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி 14 நிருபங்களிலேயும் சொல்லியிருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி அவர்கள் வேறொரு இயேசுவுக்கு அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். என்ன நடந்தது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி ஆவிக்குரிய கிரியைகளை அவர்கள் விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அறிந்தோ அறியாமலோ அவர்கள் வேறொரு இயேசு விட்டு அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்போ வேறொரு இயேசு விட்டு அவர்கள் போயிருக்கிறபடியினால் அசுத்த ஆவிகளினால தாம் பீடிக்கப்பட்டிருக்கிறதையே அவர்கள் அறியாதிருந்தனர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 11:4 இது பற்றி தெளிவாக சொல்கிறது. அப்போ கொரிந்தியர்கள் வேறொரு ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்? அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்றினார்கள். அந்த வேறொரு சுவிசேஷத்தில் இருந்து வருகிறதார் வேறொரு இயேசு. அந்த வேறொரு இயேசுவிற்கு பின்னால் வருகிறதார் வேறொரு ஆவி. அப்படி ஒரு ஆவி தங்களை பிடித்திருக்கென்று சொல்லி அவர்கள் அறியாதிருந்தார்கள். இதனை சகித்திருந்தீர்களே என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இதே துர்ப்பாக்கிய நிலைமை இன்றும் கிறிஸ்தவ உலகத்தில் சர்வசாதாரணமாக காண முடியும். அநேகமான கிறிஸ்தவர்கள் தண்ணீரில் ஞானஸ்தானத்தில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் உபவாசத்தில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் அநேகமான கிறிஸ்தவர்கள் தசம பாகத்தில் தங்களுடைய விசுவாசத்தை இந்த விதமாக ஆவிக்குரிய கிரியைகளில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலே அவர்களுடைய விசுவாசம் இல்லை. அப்போ இந்த மாதிரி திசை திரும்பின ஏனென்று சொன்னால் இப்படியாக திசை திரும்பின உடனே அவர்களை அசுத்த ஆவிகள் பிடித்து கொள்ளும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திசை திரும்பின கொரிந்தியர்களை கண்ட பின்பே நீங்கள் என்ன பின்பற்றுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் அவர்களை வேண்டிக் கொண்டார். அப்போ இந்த கொரிந்தியர்கள் தவறான உபதேசங்களை எருசலேமிலிருந்து வந்த யூத கிறிஸ்தவர்கள் மூலம் அறிந்து அந்த பொய்யான உபதேசங்களை ஏற்றுக்கொண்டதே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற யூதர்கள் வேறொரு சுவிசேஷத்தை 2 கொரிந்தியர் 11:3-4 கொரிந்தியர்களுக்கு உபதேசித்தார்கள். அந்த யூதர்களை சாத்தான் பாவித்து கொரிந்தியர்களை வஞ்சித்தான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுடைய உபதேசம் கொரிந்தியர்களுடைய இயற்கையான விருப்பங்களை கிளறி அவர்களுடைய மாம்ச இச்சைகளை பலமாக எழுப்பி அதன் மூலமாக அவர்களுடைய விசுவாசம் திசை திருப்பப்பட்டது. என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உபதேசத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு ஆவியினுடைய செயற்பாடு உண்டென்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியாது. களங்கமில்லாத வேத வசனம் உபதேசிக்கப்படுமாயின் அந்த உபதேசத்துக்கு பின்னால பரிசுத்த ஆவியானவரும் மனுஷரால் களங்கப்படுத்தப்பட்ட உபதேசங்கள் போதிக்கப்படும் பொழுது அதற்கு பின்னாலே அசுத்த ஆவிகள் போகும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும்.
அப்போ ஒரு பக்கத்தில் பரிசுத்த ஆவி செயற்படும், இன்னொரு பக்கத்தில் அசுத்த ஆவி செயற்படும். தேவனுடைய வசனமாக இருந்தால் பரிசுத்த ஆவி, மற்றது தேவனுடைய வசனம் இல்லாமல் மனுஷனுடைய வசனமாக இருந்தால் அதற்கு பின்னாலே அசுத்த ஆவி போகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருப்போமாக. கிறிஸ்தவர்களுக்கு இந்த உண்மை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் எல்லா வேத வாக்கியங்களும் வேதத்தில் உள்ளதோ என்று சொல்லி அவர்கள் அதை முன்பு வெரிஃபை பண்ண வேணும். அதை உறுதிப்படுத்தின பின்பே ஆமேன் ஆமேன் என்று சொல்ல பாவிக்க வேணும். கண்டபடி ஆமேன் என்று சொன்னால் அதுக்கு பின்னாலே அசுத்தாவி வந்து அவர்களுக்குள்ள புகும் என்ற உண்மையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்போ அசுத்த ஆவிகள் எப்படி செயற்படுகிறது, பரிசுத்த ஆவி எப்படி செயற்படுகிறதுன்றது தெரியாததனால அநேகமான கிறிஸ்தவர்கள் மாட்டுப்பட்டு போகிறார்கள். பொய்யான உபதேசங்களை கேட்போரும், தவறான தாறுமாறான கோட்பாடுகளை உடையவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சபைகளுக்கு போவோரும் அசுத்த ஆவிகளினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் பொய்யான உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதனோடு ஐக்கியமாக இருப்போமாயின் அசுத்த ஆவிகளின் தாக்குதலில் இருந்து அவ்வளவு இலகுவாக தப்பித்து கொள்ள முடியாது என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதனை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அசுத்த ஆவிகள் வஞ்சித்து மனதை பிளவுபடுத்தி இருதயத்தை சிதற பண்ணி கண்களை குருடாக்கி காதுகளை செவிடாக்கி இருதயத்தை மந்தமாக்கும் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 13, 14, 15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மனுஷர்கள் இன்று நரகத்தில் இருப்பதற்கு காரணம் சாத்தானின் வஞ்சனையே. கிறிஸ்தவர்கள் கூடின கிறிஸ்தவர்கள் பாதாளத்துக்குள்ளே இருக்கிறதற்கு இது முக்கியமான காரணம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ கோடிக்கணக்கான நரகத்தில் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். சாத்தான் பொய்யை உண்மையாக திரித்து உண்மையை பொய்யாக திரித்து அதில் அவன் ஒரு எக்ஸ்பர்ட். பொய்யை உண்மையாக திரித்து உண்மையை பொய்யாக திரித்து அந்த உபதேசத்தை கவர்ச்சிகரமாக்கி அதற்கு வல்லமை கொடுத்து மனுஷ குலத்தை அன்று தொடங்கி இன்று வரை தொடர்ந்து வஞ்சிக்கிறான். இதற்கு எச்சரிக்கையாக இருப்போமாக. இது பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 8:15 சிஷ்யர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். அதனையே பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்களுக்கு செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்